சனி பகவானே போற்றி. சிக்னாப்பூர் சனி பகவானே கோயிலே போற்றி. பூனை வாகனம் பாருங்க, 3 நாளா இந்த பூனை கோயிலை சுத்திக்கிட்டே இருக்கு. சாப்பிடாம 3 நாள் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. சுத்தி அது என்ன வேண்டுதல், அவங்களுக்குள்ள என்ன ஆற்றல், என்ன வேண்டுதல்னு கடவுளுக்கும், ஏன்னா இவங்க பேசக்கூடிய சக்தி இல்லை இல்லையா, அதனால இறைவனுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நல்ல சித்தர் ஞானிகளுக்கு தெரியும். பாருங்க என்ன வேண்டுதல அவங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு நெருப்பு இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்காங்க. இங்க இடையில பக்தர்கள் ஓடி உட்கார்றாங்க, உட்கார்ந்து தியானம் பண்ணாங்க. அவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, அது இன்னைக்கு சனிக்கிழமை, அதுமா 3வது நாள் இன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. அதுவும் கார்த்திகை மாசம். அதுவும் பாருங்க, இன்னும் 2-3 பேர் உட்கார்றாங்க. அவங்க பாட்டு கண்டுக்காத அவங்க பாட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பக்தர்கள் அங்கிருந்து ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வேண்டுதலோட சுத்துறோம். அந்த நமக்கு 5 அறிவு பிராணின்னு சொல்லக்கூடாது, அவங்கதான் 6 அறிவு. எப்படி பாரு சுத்திட்டே இருக்காங்க. பாருங்க, ஒரு மனிதர்களை பார்த்தா ஓடக்கூடிய பூனை அப்படி நின்று சுத்திக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு மேல போக மாட்டேன்றாங்க. பாருங்க, அவங்க ஏதாவது வச்சா கூட அதை பார்த்து கண்டுக்காத பார்த்துட்டு அவங்க பாட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க, சுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. மிகப்பெரிய தரிசனம், இந்த காணக்கூடிய கிடைக்காத ஒரு தரிசனம் இது. இன்னைக்கு சனி பரமாத்மா, இன்னைக்கு நல்ல நாளுங்க, ரொம்ப விசேஷமான இந்த மாதிரி நமக்கு காட்சிகளோ, நமக்கு நல்ல அனுகிரகம் பாருங்க, ரொம்ப விசேஷமானது. எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியா இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் இது. பாருங்க, அவங்க வைக்கிறாங்க, இதை வச்சாலும் அவங்க பார்த்துட்டு சாப்பிடாத அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, என்ன விரதம் உபவாசம் இருந்து பட்னியா இருந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, யாரையுமே கண்டுக்கல. பாருங்க, இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆற்றல். இந்த தெய்வம் இருக்கு அப்படின்றது எல்லாம் மனப்பூர்வமா தெரிஞ்சுங்க. அதனால நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பழகி எல்லாம் பாருங்க போகணும். ரொம்ப விசேஷமா இருக்கு, கிடைக்காத காட்சி இது. இத பார்க்கும் போது நமக்கு தோஷங்கள் எல்லாம் நீங்கிடும்ன்றது ஒரு செயல் தெரியுது. அவங்க சுத்தும் போது நமக்கு பாருங்க, அங்க ஜனம் இருந்தா கூட, மக்கள் இருந்தா கூட அவங்கள கண்டுக்காத சுத்துறாங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு பக்தி இருக்கும் பாருங்க. இந்த பக்திக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு பேர் போறாங்க, யார பத்தியும் பொருட்படுத்தாம அவங்க பாருங்க, அங்க எது வச்சாலும் அங்க பார்த்துட்டு அதை எடுக்காம அது பாட்டு போட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இந்த சாப்பாட்டுக்கு ஒதுக்கல, அவங்களுடைய அந்த வேண்டுதலையே அவங்க நிறைவேற்றுறாங்க. பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி யாராவது வந்தாங்கன்னா பயந்துட்டு அப்படி ஓடிடுவோம் நம்ம. ஆனா அவங்க பாருங்க, எந்த ஜனம் இருந்தாலும் சரி பாருங்க, அவங்கள சுத்தி அப்படி மேல தூரமா சுத்தி வராங்க. பாருங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தூரமா அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதை மோந்து பார்த்துட்டு அது பாட்டுக்கு அவங்க தள்ளி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. பாருங்க, அப்படியே அவங்கள சுத்தி வராங்க. பாருங்க, அவங்கள சுத்தி தூரமா சுத்தி அவங்க பாருங்க, அவங்கள தூரமா சுத்தி அவங்கள அப்படி போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஒதுங்கி போகணும், அவங்கள டிஸ்டர்ப் இல்லாத சுத்தணும் அப்படி சொல்லி அவங்க அப்படி பாருங்க, அவங்கள சுத்தி வராங்க. இதுதான் மிகப்பெரிய அதிசயம். எப்படிங்க அது ஸ்ரீரங்கத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம தரிசனம் பண்ணும்போது காலையில அதிகாலையில 5 மணிக்கு யானை, குதிரை, பசுமாடு கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யானை அவ்வளவு ஜனங்கள் மத்தியில கண்ணை மூடி நின்று ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் மிருகம் இருந்துச்சுன்னா பயந்துட்டு ஓடுவோம். அதே மிருகங்கள் அவங்க வாயிலா ஜீவன்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம எதுவுமே கண்டுக்க அவங்க பாத்துங்க சைலண்டா இது தர்சனம் கொடுக்கறாங்க, பாக்குறாங்க. இது மிகப்பெரிய விசேஷம். நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு நினைக்கிறோம். நல்ல விசேஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.